என்ன சொல்றான்? பொறுப்பது போல் நடந்து அன்று போன கதையே விட்டுடு. மறுபடியும் அப்ப எப்பவோ நடந்தது. காடு வாழ்ந்து வீடு போறது வயிறா ஆகிவிட்டது நமக்கு. சாமி, இந்த வயசுல உனக்கு ஏன் ஆசை சாமி? எனக்கு வயசாயிடுச்சா? பாண்டவர்கள் என்னை கொன்று விட நினைக்கின்றாயா? பாண்டவர்கள் இருக்கின்றார், அவர்களுக்கு திறந்தா உன்னை கட்ட தண்டமாக உன்னை கட்டி விடுவார்கள் சாமி. நான் நல்லா ஒரு சொல்றேன் கேள்வி. சுபத்ரா, நடுவயில் ஒரு வைக்க போறது. எப்படி நடுவயில் ஒரு வைக்க போறது? சுத்தி வேலி அடிச்சா மாடு ஒரு மாடு கூட நுழையாது உள்ள. அந்த வைக்க போற வேலி அடிக்கலன்னு வச்சுக்கோ, ஒருவேளை இவரு சேர்த்துக்க. நீ உனக்கு ஆசை இருந்தா அவர் ரெண்டு போ, நான் வேணான்னு சொல்ல. நான் சுபத்திரன் போறேன், நீ ரெண்டு போ. என் உயிரை விட்டு விடுவே. உன்னை தவிர மற்றொரு எந்த ஒரு ஆண்மகன மீது ஆசைப்பட மாட்டேன். நடுவையில அந்த வைக்க போறது நான் வேலி அடிச்சிருந்தா எந்த உன்னை நான் கோப்பல் எந்த மாடும் உன்னை நான் கோப்பல் எந்த மாடும். ஒருவேளை வேலி இல்லாத அந்த போர் நடுவையில் இருந்ததுன்னு அந்த 20 மாட்டு நான் ஒரு மாடா இருக்கக்கூடாதா? 20 மாட்டுல ஒரு மாடை நீ இறக்கலாம். எனக்கு ஒண்ணு இல்ல, சுபத்ரி அவ பாத்ரூம் கை சொன்னா கூட கழுவேன். ஆமா, இல்ல இல்ல வேணா பேப்பர்ஸ் போட்டுருக்கோம். அப்படி பாண்டவருக்கு இந்த செய்தியாக தெரிந்தால் உன்னை கொண்டு விடுவார்கள் சாமி. இந்த சமாச்சாரம் பாண்டவருக்கு தெரிஞ்சா என்ன கொண்டுவாரா? பாரு சாமி, அடி மண்டு மண்டு அடி திருவுலா தயார் பதிய
பாண்டவர் என்ன கொண்டுடுவாங்க, நீ பயப்படுற? ஆமா, பாண்டவர் 5 பேருமே காட்டுக்கிறானுங்க. காடோ வனாந்தரத்தில் காட்டை ஆடு கொண்டிருக்கிறார்கள், பாது கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அழாதீர்கள் சாமி. உன்னை நான் இதுவரை அடிச்சுக்கிறேன்னா? இல்லை, நீ என்ன எனக்கு பிடிக்கும், ஆனா சுபதரனை ரொம்ப பிடிக்கும். திருவுள்ள செயற்படிய காடு சென்றனர் பாண்டவர், ஐவர் ராஜாக்களும் காடு சென்றனர். அடி இருவர் பாகத்தன ஒருவனே ஆளுரே. ரெண்டு பேர் பாகத்தன ஒருவனே ஆள்றேன். என்ன போடுறதுக்கு எவனால முடியும்? யாரால முடியாது. பாண்டவர் காண்டுக்கிறாங்க, நீ பயப்படாத. நான் போய் சுபதிரி சேர்ந்து வந்துடுறேன். பெருமையோடு என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ அட்டுவம் ஊர் கரம்பு நகரு. நீ கட்டி பொம்பளையா கட்டி போந்தீங்கன்னா வயதுக்கு 100 பேரை பார்த்துருக்கேன். ஒரு ஆளு என்னடா எப்படா கல்யாணம் பண்ணிருப்பான்? பரிதேச கல்யாணம் பண்ணினா அவனு ஊடுக்குதா, வாசலுக்குதா, கோட்டுக்கு துணிக்குதா, ஊற மட்டும் துணி போட வேண்டியா? இந்த பரிதேசியா, இந்த பரிதேசிக்கு பாண்டவர்கள் என்னை கொண்டு வந்த திருத்தாய். எங்க இருக்கிறாங்க அவங்க? பாண்டவர் காட்டுல இருக்கானுங்க. திரும்பி வருவது கிடையாதா? எப்பவுமே நீ ராணி இறங்கணும்னு தான் ஆசை வருது. எதுக்கு அடிக்கிறது? எல்லாருமே நினைப்பாங்க அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்காரர் கிடைப்பாங்க, எல்லா பொம்பளை வேலைப்பாங்க. திரும்ப வீட்டுக்காரன் எங்க அம்மாவுக்கு யாரும் கிடைக்க நம்ம கூட ஒரு பொம்பளையா பிறந்து கூட எப்படியாப்பட்ட வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி வேணும். என்னடா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ தாயில கூட அரக்கத்துக்கு நீ பிளான் போட்டுக்கிற, எங்க போற நிக்கிற. நம்ம ஒரு பயப்பது, எதனால பயப்பது? ஒரு பொம்பளை பெண்ணின் மீது படையெடுத்து சென்றால் சாமி, பெண்ணிடத்தில் என் படையெடுத்து சென்றால் அன்போடு ஆசை போக வேண்டும் என்று செய்தார் சாமி. சாமி என்ன கொண்டு வந்த பத்தினி சீதை யாரு? இப்ப நீ சொன்ன என்னை கொண்ட பத்மாசூரன். பத்மாசூரன் இருக்கான். ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு போறதால பத்மாசூரன் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டான். அந்த மாதிரியா நீங்களும் மாண்டு விடுவீர்கள் சாமி. இந்த உலகத்திலே என்னை கொன்று விடுவதால் நீ பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் யாருமே அது ஈடு எனக்கு யாரும் இல்லை.